அனைவருக்கும் ஆசிசியின் அன்பு வணக்கங்கள். நீ நம்ம 10ஆம் வகுப்பு புவியியலிருந்து முக்கியமான ஒரு 55 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் டெல்டா எது? காவிரி டெல்டா. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கும் டெல்டா காவிரி டெல்டா. அடுத்த வினா, தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பெயர் எது? தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பெயர் எது? இதற்கான சரியான விடை சிறுதானியங்கள். அடுத்தது, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் என்ன? 80.33%. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் 80.33%. அடுத்த வினா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி திட்டம் எது? மேட்டூர் மின்சக்தி திட்டம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி திட்டம் மேட்டூர். அடுத்த வினா, தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். அடுத்த வினா, தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்கள் எண்ணிக்கை யாது? தமிழ்நாட்டில் 3 பெரிய துறைமுகங்களும் 15 சிறிய துறைமுகங்கள் இருக்குது. இது ஒரு முக்கியமான வினா. தமிழ்நாட்டில் 3 பெரிய துறைமுகங்கள் 15 சிறிய துறைமுகங்கள் உள்ளன. அடுத்தது, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு எத்தனை சதவீதம்னா 21%. தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையில் விவசாயத்தோட பங்கு எவ்வளோனா 21%. அடுத்தது, இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் எதுனா சென்னை. இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் சென்னை. அடுத்தது, தமிழ்நாட்டில் பாக்சைட் தாது கிடைக்கும் இடங்கள் எவை? தமிழ்நாட்டில் பாக்சைட் தாது கிடைக்கும் இடங்கள் எவை? சேர்வராயன் மலை, கோத்தகிரி, உதகமண்டலம், பழனிமலை, கொல்லிமலை. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் ஜிப்சம் தாது கிடைக்கும் இடங்கள் எங்கெங்க பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர். இங்கே ஜிப்சம் தாது கிடைக்கிறது. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் இரும்பு தாது கிடைக்கும் இடங்கள் எதுனா சேலத்தில் கஞ்சமலை, திருவண்ணாமலையில் கல்வராயன் மலை. ஓகேவா? எங்கன்னா சேலத்தில் உள்ள கஞ்சமலை, திருவண்ணாமலையில் உள்ள கல்வராயன் மலை. இங்கே இரும்பு தாது அதிகமாக கிடைக்கும். அடுத்தது, தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் தாது கிடைக்கும் இடம் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் தாது எங்கே கிடைக்கும்னா கோயம்புத்தூரில் கிடைக்கும். அடுத்தது, தமிழ்நாட்டில் மேக்னசைட் தாது கிடைக்கும் இடங்கள் எவை? சேலம், கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாமக்கல், திருநெல்வேலி. இங்கெல்லாம் மேக்னசைட் தாது அதிகமாக கிடைக்கும். அடுத்ததுனா, தமிழ்நாட்டில் இல்மனைட் தாது கிடைக்கும் இடம் எதுனா கன்னியாகுமரி கடற்கரை மணல். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இல்மனைட் தாது எங்கே மட்டும் கிடைக்கும்னா கன்னியாகுமரி கடற்கரை மணல் மட்டும் தான் கிடைக்கும். அடுத்த வினா, தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் எதுனா நெய்வேலி. தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் நெய்வேலி. அடுத்த வினா, தமிழ்நாட்டின் மொத்த சாலைகளின் நீளம் எத்தனை கிலோமீட்டர்னா 1,67,000 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் மொத்த சாலைகள் நீளம் 1,67,000 கிலோமீட்டர். அடுத்த வினா, தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுனா NH-44. அதாவது ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரை. இதான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாலை. அதாவது NH-44 மிகப்பெரிய சாலை. அடுத்தது, தமிழ்நாட்டின் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எதுனா NH-785. அதாவது மதுரையிலேருந்து நத்தம் வரைக்கும். இதான் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை. அடுத்தது, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி எவ்வளோனா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555. ஓகேவா? அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இருப்பு பாதை நீளம் எவ்வளோனா 6,693 கிலோமீட்டர். அடுத்த வினா, தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் எத்தனைனா 690. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் நிலவும் காலநிலை எதுனா வெப்பமண்டல காலநிலை. தமிழ்நாட்டில் நிலவும் காலநிலை வெப்பமண்டல காலநிலை. அடுத்த வினா, இந்தியா திணைப்பெயர்களின் ஆண்டாக அனுசரித்த ஆண்டு எதுனா 2018. 2018 திணைப்பெயர்களின் ஆண்டு. அடுத்த வினா, தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எதுனா கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அடுத்தது, தமிழ்நாட்டின் நெசவாலை தலைநகர் எதுனா கரூர். தமிழ்நாட்டின் நெசவாலை தலைநகர் கரூர். அடுத்த வினா, ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எதுனா வெள்ளாடு. ஏழை மக்களின் பசு வெள்ளாடு. அடுத்த வினா, தேயிலை உற்பத்தியில் முதலில் வைக்கும் மாநிலம் எது கேட்டாங்கன்னா அசாம். தேயிலை உற்பத்தியில் முதலில் வைக்கும் மாநிலம் அசாம். அடுத்த வினா, காப்பி உற்பத்தியில் முதலில் வைக்கும் மாநிலம் கர்நாடகா. காப்பி உற்பத்தியில் கர்நாடகா முதலிடம். அடுத்த வினா,
தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வந்து வேலூர். இது ஒரு முக்கியமான வினா. தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வேலூர். அடுத்த வினா, மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் வந்து கர்நாடகா. மென்பொருளை ஏற்றுமதியில் வந்து கர்நாடகா முதலிடத்தில் இருக்கு. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவான மாவட்டம் எதுனா நீலகிரி. தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை குறைவான மாவட்டம் வந்து நீலகிரி. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் மக்கள் அடர்த்தி மிகுந்த மாவட்டம் வந்து சென்னை. தமிழ்நாட்டில் வந்து மக்கள் அடர்த்தி மிகுந்த மாவட்டம் எதுனா சென்னை. அடுத்த வினா, பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் வந்து நீலகிரி. பாலின விகிதம் வந்து அதிகம் கொண்ட மாவட்டம் நீலகிரி. பாலின விகிதம் குறைந்த மாவட்டம் எதுனா தருமபுரி. பாலின விகிதம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீலகிரி, குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து தருமபுரி. அடுத்த வினா, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் என்னன்னா 74.04%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் வந்து 74.04%. அடுத்தது, கல்வியறிவில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி. அடுத்தது, மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் எதுனா தருமபுரி. மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் வந்து தருமபுரி. அடுத்த வினா, சாலை விபத்துக்கள் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் வந்து தமிழ்நாடு. சாலை விபத்துக்கள் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. அடுத்த வினா, பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்ற மண் எதுனா கரிசல் மண். பருத்திக்கு ஏற்ற மண் வந்து கரிசல் மண். அடுத்த வினா, தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் வந்து நிலக்கடலை. தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் வந்து நிலக்கடலை. அடுத்த வினா, கொண்டக்கடலை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வந்து கோயம்புத்தூர். கொண்டக்கடலை உற்பத்தியில் கோயம்புத்தூர் முதலிடம். அடுத்த வினா, முந்திரி எந்த மாவட்டத்தின் பெரும்பகுதியில் பயிரிடப்படுகிறதுனா கடலூர் மாவட்டம். முந்திரி வந்து எந்த மாவட்டத்தில்னா கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. அடுத்த வினா, உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வந்து வேலூர். உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வந்து வேலூர். அடுத்த வினா, மேட்டூர் அணைக்கட்டு வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா காவேரி. மேட்டூர் அணைக்கட்டு வந்து காவிரி குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அடுத்த வினா, பவானி சாகர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா பவானி. பவானி சாகர் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அடுத்த வினா, சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? அது எங்கன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சாத்தனூர் அணை கட்டப்பட்டுள்ளது. இது வந்து முக்கியமான வினா. சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சாத்தனூர் அணை கட்டப்பட்டுள்ளது. அடுத்த வினா, பாபநாசம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா காரையார் என்ற ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. பாபநாசம் அணை வந்து காரையார் என்ற ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அடுத்த வினா, முல்லை பெரியாறு அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா பெரியாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை வந்து பெரியாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அடுத்த வினா, பாலின விகிதம் சரியாக 1000 உள்ள மாவட்டம் வந்து சிவகங்கை. அடுத்த வினா, தமிழ்நாட்டின் அனைத்து சிறு துறைமுகங்களும் நிர்வகிப்பது எதுனா கடல்சார் வாரியம். தமிழ்நாட்டின் அனைத்து சிறு துறைமுகங்களையும் நிர்வகிப்பது வந்து எதுனா கடல்சார் வாரியம். அடுத்த வினா, இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகர் எதுனா சிவகாசி. இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகர் சிவகாசி. அடுத்த வினா, மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் எதுனா கோயம்புத்தூர். மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் வந்து கோயம்புத்தூர். அடுத்த வினா, தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து சென்னை. தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து சென்னை. அடுத்த வினா, தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுனா ஆடுதுறை. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து ஆடுதுறை. அடுத்த வினா, தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆவின். தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆவின் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வகம் எங்கு உள்ளதுன்னா சென்னை. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா சென்னை. அடுத்தது, இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து அசாமு. அடுத்த வினா, இந்தியாவில் காஃபி உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. முதலிடம் வந்து எதுனா கர்நாடகா. அடுத்தது, ரப்பர் தோட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகம் உள்ளன. ரப்பர் தோட்டங்கள் எங்கே அதிகமாக இருக்குன்னா கன்னியாகுமரியில் அதிகமாக உள்ளன. அடுத்தது, ஆனைமலை பகுதியில் சின்கோனா பயிரிடப்படுகிறது. ஆனைமலை பகுதியில் வந்து சின்கோனா பயிரிடப்படுகிறது. அடுத்த வினா, மதுரையை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் ஏலக்காய் பயிராகிறது. மதுரையை சுற்றியுள்ள மலைப்பகுதியில் வந்து ஏலக்காய் பயிராகிறது. நண்பர்களே, நீ நம்ம 10ஆம் வகுப்பு புவியிலிருந்து முக்கியமான ஒரு 60 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.